இந்த நாளில் ஆண்டவர் இயேசுவனிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம எப்பவுமே சுகந்தாரம், விடுதலை தாரம், ஆசீர்வாதம் கேட்குறோம்ல. இவர் அழகான ஜெபம் பாருங்கள். ஒரு பக்தன் அழகாக ஜெபிக்கிறார். தேவனே, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எவ்வளோ நல்ல ஜெபம் இல்லை? ஆண்டவருடைய அந்த முகம் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிக்க ஆரம்பித்தா நம்முடைய வாழ்க்கையிலுக்கு இருளெல்லாம் மாறிடும். கவலை, பாரம், பயம், கலக்கம் எல்லாம் மாறி ஒரு பிரகாசம் உண்டாயிரும். ஒரு வெளிச்சம் வந்தோடனே இருள் தன்னால் போயிடுது. பார்த்திங்களா? நம்ம வாழ்க்கையில் பயம் ஒரு இருள், பாவம் ஒரு இருள், அப்புறம் வியாதி ஒரு இருள், இது மாதிரி பல இருள்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை கலங்கப்படுத்துகிறாரு, பயப்படுத்துகிறாரு. அப்போ வெளிச்சம் அவசியம். கர்த்தருடைய முகம் நம்ம மேலே பிரகாசிக்குமா? ஆண்டோடைய முகம். மோசே தேவ சமூகத்தில் போய் 40 நாள் உட்காந்து ஆண்டோடைய முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவருடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டார். மலையிலேருந்து இறங்கி வந்து அவருடைய முக பிரகாசத்தை மக்களால் பார்க்க முடியல. சூரியனை நேரில் பார்க்க முடியுமா? கண்ணு கூசல். அது மாதிரி மோசனுடைய முகம் பிரகாசித்தார். ஏன்னா தேவனுடைய முகம் அவருடைய முகத்தில் பிரகாசித்தார். அப்போ நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே, உம்முடைய முகம் என்னை பிரகாசிக்க பண்ணணும், உம்முடைய முகத்தின் வெளிச்சம் எனக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் முகம் பிரகாசிக்கும். நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன் துக்கமாக இருக்கீங்க, ஏன் கவலையாக இருக்கீங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எப்பவுமே சந்தோஷமாகவே இருக்கீங்களே, மலர்ந்த முகத்தோடு இருக்கீங்களே அப்படின்னு மற்றவங்க சொல்லணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ நீங்கள் சொல்லணும், இயேசுவோடு நடக்கிறேன், அவர் என் கூட இருக்கிறாரு, அவருடைய முகம் என் வாழ்க்கையில் எப்பவுமே பிரகாசத்தை தந்துக்கிட்டே இருக்கும் அப்படி சொல்லணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ சொல்லுங்கள், ஆண்டவரே, உம்முடைய முகம் என் வாழ்க்கையில் பிரகாசிக்கணும், உம்முடைய முகத்தின் பிரகாசம், அந்த வெளிச்சம் என் வாழ்க்கையில் வரணும். ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, நீர் வெளிச்சமாக இருக்கிற தேவன், உம்முடைய முகத்தின் வெளிச்சம் என் வாழ்க்கையில் பிரகாசிக்கும்படி நான் எப்போவுமே சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, மலர்ந்த முகத்தோடு, சந்தோஷமான முகத்தோடு இருக்கும்படி மலர பண்ணுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.